சபரிமலை என்று பார்த்தாலே சபரி என்று சொல்லக்கூடியவள் மாதங்க மகரிஷியின் சீடர் அவர். மாதங்க கன்யா மதுர மீனாட்சி என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப சபரிமலைக்கும் மீனாட்சி அம்மனின் வழிபாட்டிற்குமே ஒரு தொடர்பு உண்டு. இந்த ஐயப்பனுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. அவன் அமர்ந்திருக்கக்கூடியது யோக பட்டாசனம் என்று பெயர். இந்த யோக பட்டாசனம் எதை குறிக்கும் என்று சொன்னால், பெண்கள் இப்ப சபரிமலை சாஸ்தாவை வந்துட்டு வணங்கணும் பெண்கள் நினைச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும்? ஆமா, வீட்டுல ஜஸ்ட் ஒரு குழந்தைய போல இறைவனை வழிபட துவங்கிட்டா எந்த ரூல்ஸும் வேண்டாம். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு குழந்தை என்ற பாவனையில் வழிபட துவங்கி விட்டால் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏதோ ஒரு உயிருக்கு நம்மால் பசிப்பினியை தீர்க்க துவங்கி விட்டோம் என்று சொன்னாலே அந்த நொடி முதல் வாழ்க்கையில் என்ன வளம் வேண்டுமோ என்ன வரம் வேண்டுமோ அதை அந்த ஐயப்பன் அள்ளி தந்து விடுவான். மழலையை போல ஐயப்பனை கற்பனை செய்யுங்கள் மனதினில். அப்படியே இருக்காம்பா ஐயப்பன், குழந்தையா வராம்பா, புலி மேல வராம்பா, அப்படியே அந்த யோகப்பட்டாசனத்தில் இருக்கிறான், என்னை பார்த்து புன்னகைக்கிறான், வரத்தை தருகிறான், வளத்தை தருகிறான், நலத்தை தருகிறான், தந்துடுவான். இவ்வளவுதாங்க. ஐயப்பனை மனதார வழிபடுவதுதான். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனதார கூறத் துவங்குங்கள். வாழ்க்கையில் இனி எல்லாம் நன்மையே. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். ஐயா, இன்னைக்கு சபரிமலை சாஸ்தா பத்தி பேசுவோம். இது சபரிமலை சீசன். எல்லாருமே நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, முடிகிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் மாலெல்லாம் போட்டு விரதம் இருந்து போறாங்க. இது ரொம்ப அதிகமா வயதானவர்கள் ஆகட்டும், பெண்கள் ஆகட்டும், டைரக்டா போய் கும்பிட முடியாதவங்க எப்படி சபரிமலை சாஸ்தாவை வணங்கலாம்? சகோதரி, அற்புதமான ஒரு கேள்வி. என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை இங்கே எடுத்து காட்டப் போகிறேன். என் தந்தைக்கு ஐயப்பன் மீது ஒரு அபாரமான ஒரு பக்தி. ஐயன் என்றும் ஐயனார் என்றும் சொல்லுவார்கள். சாத்தப்பன், சாத்தனார் என்றும் இப்பொழுதும் பெயரை நாம் கேள்விப்படலாம். அதாவது இந்த சாஸ்தா வழிபாடு என்று சொல்லக்கூடியது சிலப்பதிகார காலத்திலிருந்தே நமக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. அப்போ அதுக்கும் முந்தைய காலகட்டத்திலே பழங்கால தமிழர்கள் இந்த வழக்கத்தை தென்னாடு முழுவதும் செய்திருக்கிறார்கள் என்றும், நேபாளத்திலும் சாஸ்தாவின் வழிபாடு உண்டு. நேபாளத்திலே சாஸ்தாவை கலா புஷ்கலா என்ற அவரது இரு மனைவியருடன் வழிபடக்கூடிய தன்மையும் அங்கே உண்டு. ஹரிஹரபுத்திரன் என்கின்றோம். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் என்று இரண்டுமே உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதைத்தான் சீனர்கள் இங்கன் யாங் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த உன்னத தத்துவத்தை விளக்கக்கூடியது இந்த ஐயப்பன் வழிபாடு. அப்போ இந்த ஐயப்பன் வழிபாடு என்று சொல்லக்கூடியது எங்கே நடக்கிறது? சபரிமலையிலே நடக்கிறது. சபரிமலை என்று பார்த்தாலே சபரி என்று சொல்லக்கூடியவள் மாதங்க மகரிஷியின் சீடர் அவர். மாதங்க கன்யா மதுர மீனாட்சி என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போ சபரிமலைக்கும் மீனாட்சி அம்மனின் வழிபாட்டிற்குமே ஒரு தொடர்பு உண்டு. அப்போ இந்த சபரி என்று சொல்லக்கூடியவளும் தவம் செய்த ஒரு பெரும் பகுதி. அது 18 படிகள் இருக்கின்றன. 18 சித்தர்களை குறிக்கக்கூடிய வகையிலே, 18 புராணங்களை குறிக்கக்கூடிய வகையிலே, 18 அத்தியாயங்கள் பகவத்கீதையிலே குறிக்கக்கூடிய வகையில். அப்போ சபரிமலை என்பது இப்பொழுது வந்த வழிபாடு கிடையாது. ஒரு 1000 வருடத்திற்குள்ள பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக யுகம் யுகமாக சபரிமலை மற்றும் அந்த ஐயப்பனின் வரலாறை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. சரி, என்னால் இப்போ இந்த சபரிமலைக்கு சென்று ஐயனை காண இயலவில்லை, அந்த பாலகனை காணவில்லை இயலவில்லை என்றெல்லாம் வருந்துவோர் உண்டு. பவிஷ்ய புராணத்திலும் குறிக்கப்படக்கூடிய ஒரு ஆலயம் என்று சொன்னால் அது சபரிமலை. ஏனென்று சொன்னால் அங்கே கல்கி என்கின்றோம், நாளை வருபவர் என்கின்றோம், குதிரை மீது வருவார் என்றெல்லாம் குறிப்புகள் காட்டப்படுகிறது. ஐயப்பன் என்று சொன்னாலே அவருக்கு நாம் புலி வாகனத்தில் வருவதை சொன்னாலும் அவருக்கு மேலும் 2 வாகனங்களை சொல்கிறார்கள். முக்கியமாக குதிரையையும் மற்றொன்று யானையையும் சொல்லுவார்கள். குதிரை என்று எடுத்துக்கொண்டால் அது அஸ்வினி தேவதைகளை குறிக்கக்கூடியது, சூரியனின் புத்திரர்கள் என்று சொல்லக்கூடியது, ஹார்ஸ் பவர் என்கின்றோம். வருங்காலத்திலே கல்கி வெள்ளை குதிரை மீது
ஷம்பாலா என்ற கிராமத்தில் வருவார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த ஷம்பாலான்ற வார்த்தையை பிரித்தா ஷியாம் பாலா அப்படின்னு வரும். அப்படின்னா குருவாயூர் அருகே அப்படின்னு என்ன இருக்குது, நமக்கு சபரிமலை இருக்கிறது. அப்போது வருங்காலத்தில் வரக்கூடியவனாகவும் பழங்காலத்தில் இருக்கக்கூடியவனாகவும் விளங்கக்கூடியவன் தர்மசாஸ்தா என்று சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பன். இந்த ஐயப்பனுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. அவன் அமர்ந்திருக்கக்கூடியது யோக பட்டாசனம் என்று பெயர். இந்த யோக பட்டாசனம் எதை குறிக்கும் என்று சொன்னால் மகர ஜோதி என்கின்றோம். காலபுருஷ தத்துவத்தில் 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடியது மகர ராசி. மகரம் என்று சொன்னால் கால் முட்டியை குறிப்பது. சனீஸ்வரனும் கால் முட்டிக்கு அதிபதி. நமக்கு முதுமை வருகிறது என்றால் எங்கேருந்து வரும்? கால்வெளியிலேருந்து தான் ஒருத்தனுக்கு வயசாகும். அப்போது எடுப்போம், தவழும் குழந்தையாக, அதுவும் இந்த கால் முட்டி. கடைசியில் நமக்கு கால்வலி வரும்போது சரி, இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. அதனால தான் 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம் என்பதினாலே அங்கே யார் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சனீஸ்வரரது வீடு செவ்வாய் உச்சம் பெறுகிறார். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பனும் ஒரு ஆங்கிளில் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கேயும் போயிட்டு அங்கேயும் பார்க்கும் பொழுது இது போகர் தெரிந்தே வைத்த ஒரு அமைப்பு தண்டாயுதபாணிக்கு. அப்போ என்னன்னா செவ்வாய் எங்கே உச்சம் பெறுகிறது? சபரிமலையிலே உச்சம் பெறுகிறது. அப்போ மலை காடுகள் சார்ந்த பிரதேசம்னா அது சனீஸ்வரனை குறிக்கும். மற்றொன்று, எந்த இடத்துல குரு என்று சொல்லக்கூடியது நீச்சம் பெறுகிறது அப்படின்னா, நீச்சம் என்று சொன்னால் எளிமையாக நமக்கு குரு கிடைத்து விடுகிறார். சபரிமலைக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு குரு தானாக வலிய வந்து உதவ துவங்குகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொன்று, மகர ராசியிலே குருவின் புஷ்கர நவாம்சம் அந்த பகுதியும் உண்டு. பல்வேறு சிறப்புகளை உடையது சபரிமலை. அங்கே போயிட்டு வந்தாலே அத்தனை நன்மைகள் உண்டு. எனினும் எல்லாராலையும் போயிட்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. வயோதிகம் என்று இருக்கிறது, வேலை சூழல், வெளிநாட்டில் இருக்கிறோம், சிலருக்கோ நமக்கான பொறுப்புகள் இருக்கிறது. அப்போ நாம் இங்கிருந்தே கும்பிடலாமா சாமியை? அவ்வாறு வணங்கினால் பயன் உண்டா? 2, இது என் அனுபவத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். சிறு வயதில் எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு, ஒரு வாகன விபத்து. அதிகம் அவரால் வெளியில் நடக்கக்கூட முடியாது. ஆனால் சபரிமலை ஐயப்பன் மீது ஒரு அபாரமான பக்தி. எல்லாரும் அவரை சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை, வருஷம் வீட்டில் இந்த சபரிமலை பஜனை நடக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறீங்க, போயிட்டு உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு வரீங்க. ஹரிஹராசனம் சுவாமி நித்ய யௌவனம் சரணமாஸ்ரயே சுவாமி சரணமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பாடுறீங்களேயா? இத்தனை தடவை பாடியுமே ஓம்கார பிரணவ வடிவம் ஜோதி திருக்கோலம், ரீங்காரம் மந்திர வடிவம் அழகு முக வடிவம், ஹரியும் ஹரனும் இணைந்து வாழும் மந்திர அவதாரம், சபரிமலையிலே சுவாமி தரிசனம் என்றும் அனுகூலம் அப்படின்னு வருங்கப்பா. வரவெல்லாம் கேட்பான், ஏயா படுத்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, ஓம் பாடே எங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்வார், ஐயன் ஏதோ ஒரு காரணத்தினாலே இது போல கொடுத்துருக்கான். நடந்து கொண்டிருந்தது, நானும் வளர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ஐயப்ப சீசனில் பூஜையெல்லாம் பண்ணிவிடுவார், மலையெல்லாம் ஒரு ஆள் செல்ல முடியாது. ஒரு காலகட்டம் எனக்கு அடுத்த நிலைக்கு சேரணும் பள்ளியில். அப்பா அம்மாட்ட காசு இல்லை. ராத்திரி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? எல்லார் வீட்லேயும் நினைக்கிறதா, தாலி அடமானம் வைக்கலாம், செயின் அடமானம் வைக்கலாம், இருந்தால் தானே வைக்க முடியும். கல்விக்கு என்ன செய்வது, கல்வி கண் என்றெல்லாம் சொல்லுவார்களே. இவன் கேட்குற அந்த பர்டிகுலர் படிப்பு அந்த பள்ளியில் தான் இருக்கிறது. இப்போ மாதிரியெல்லாம் பள்ளி கிடையாது. 30 வருஷம் முன்னாடிகளை கற்பனை பண்ணுங்க, 32 வருஷம் முன்னாடி. என்ன செய்யறது, இவனுக்கு அங்கே சேர்க்கறதுக்கு ஒரு தொகை செலவாகுமேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு ஏதோ அழுதுட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலை ஒருவர் வருகிறார். வந்துட்டு சொல்கிறார், என்னுடைய பெயர் இது, நான் ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன், சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு பெரும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன், ஐம்பொன்னில் ஒரு விக்கிரகத்தையும் ரெடி பண்ணிட்டேன்,
அது பண்ணிட்டு நான் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறேன், அந்த ஐம்பொன்னில் பண்ணுற விக்கிரகத்தில் ஏதோ தடை வந்துக்கிட்டே இருந்தது. உடனே என்னங்கய்யா அப்படின்னு அவங்க கேரளாவில் இந்த பிரசனம்லாம் போட்டு பார்ப்பாங்களே, பார்த்துட்டு ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, உனக்கு கனவுல ஐயப்பன் அறிவுறுத்துவான், நீ செய் அப்படின்னாங்க. நான் அவ்வாறு செய்யும்பொழுது எனக்கு ஒரு கனவு வந்தது. என்னென்னா, இந்த பகுதியிலே இந்த வீட்டிலே இவர்கள் பையனுக்கு பணத்துக்காக சிரமப்பட்டு இருக்கான் படிப்புக்கு. அந்த பையனால் முருகனுக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு அவன் தலையில் எழுதியிருக்கு. நீ என்ன பண்ணுற, எப்படியோ ஒன்று போய் காத்தால கொடுத்துட்டு நீ வந்துடு, உன் வேலை இங்கே நடக்கும்னு சொன்னாங்க இந்த ஐயர். அவர் வந்து அந்த தொகையை கொடுத்து அந்த இதிலெல்லாம் சேர்த்து விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் பார்க்குறாரு, ஒரு 15 நாள் கழிச்சு எங்கள் அம்மா இது பண்ணி அவர்கிட்ட கொடுக்க போகும்போது, வேண்டாமா எனக்கு ஐயப்பன் சொன்னதுனால தானே நான் இதை செஞ்சேன்னாரு. திருப்பியும் வரோம். வந்த உடனே கேட்டார் எங்கள் அப்பா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எப்படி உங்களுக்கு இந்த ஆற்றல் வந்தது அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன், ஆனால் ஒரு காலத்தில் சாதாரண ஒரு இளைஞனாக வேலை தேடி கொண்டிருந்தேன். சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு குருநாதரோட செல்கிறேன். அப்போது அவர் அந்த காலங்களில் இன்னும் காடாக இருந்திருக்கும். போகும்போது குருநாதர் சொல்கிறாராம், எனக்கு உடம்பு முடியலை, எங்கேயோ ஏதோ ஃபுட் பாய்சனோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்குது, உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ மாதிரி மருத்துவ வசதியெல்லாம் இருந்திருக்காரு அந்த காலகட்டங்களில். ஒரு வாய்ப்பு இருக்குது, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், என் நோயை அடுத்தவங்களுக்கு மாற்ற தெரியும், ஆனால் அது எப்படி சரி பண்ணணும்னு என் குருநாதர் சொல்லித்தரலன்னு அவர். எல்லா சிஷியனும் ஓடிட்டான். குருக்கு ஒரு பிரச்சனைனோடனே எல்லாம் ஓடிட்டான். இவர் மட்டும் சென்றாராம். இவருக்கு சரியாக மந்திரம் தெரியாது, சரியாக வழிபாடுகள் தெரியாது. ஐயா என்கிட்ட அந்த நோயை கொடுத்துருங்க அப்படின்னாராம். நீ யோசிச்சுக்கோ, எனக்கு இதை சரி பண்ணுறது எப்படின்னு என் குரு சொல்லித்தரல. இல்லை நீங்கள் கொடுத்துருங்கண்ணே. உடனே ஏதோ ஒன்றை சொல்கிறார். இவரிடம் அந்த வலி வந்து விடுகிறது. துடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டார். சுற்றி இருக்கிறவங்களாம் ஒன்று, சரிங்க குருவே நம்ம கிளம்பி போயிடலாம் குருவே, குருவே சரணம்னு கிளம்பினானாம். இப்போ ஒரு 10 அடி நடக்கிற மாதிரி நடந்து திரும்பி வந்தாராம். என்னை நம்பி இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்ட இல்லை, இந்த வினாடி முதல் உனக்கு ஆரோக்கியம் பெருகட்டும்னு திருப்பி அதுக்கான ஆன்டிடோட் மந்திரத்தை சொல்லிட்டார். சொன்னது மட்டும் இல்லாமல் இவருக்கு பல்வேறு சித்துக்கள் செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து விட்டார். இவர் வியாபாரத்திலே கொடிகட்டு பிறந்து நல்ல ஒரு பெரிய வேலை வாய்ப்பு அது இதெல்லாம் வந்தோடனே இவருக்கு ஒரு பெரிய ஆலயம் ஐயப்பனுக்கு நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. அதை செய்ய போகும்போது தான் எங்கன்னு வந்து பார்த்து எனக்கு கல்விக்கு உதவிட்டு போயிருக்கார். இப்போ சொன்னார், ஐயப்பன் ஒவ்வொரு வினாடியும் அறிவான். நீங்கள் வீட்டில் கூட, நான் சொல்லுவது எங்கேயும் போய் பிரார்த்தனை பண்ண தேவையில்லை, வீட்டில் உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கர்மா என்பது எங்கே பெருகுகிறது, சனீஸ்வரன் எங்கே உச்சமடைகிறான்னு பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்திலே சனீஸ்வரர் துலாம் என்ற வீட்டிலே உச்சமடைவான். துலாம் என்றால் 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கும், வணிகத்தை குறிக்கும், திருமணத்தை குறிக்கும், எல்லாமே. நாம் பொருளை ஈட்டும் பொழுது அருளை மறந்து விடுகிறோம். நம் கர்மா என்ற சனீஸ்வரன் ஏறி விடுகிறான். ஆனால் சனீஸ்வரன் எங்கே நீச்சமடைவான்னு பார்க்கணும். மேஷத்தில் பரணி நட்சத்திரம். பரணி அபபரணினா அடுப்பை குறிக்கும். அது யமனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம். ஏன் என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்துக்கு யமனுக்கு அதிதேவதை துர்கை. ஏன் என்று சொன்னால் உமனால் தான் இந்த உலகத்தில் உதித்தோம் என்பதை மறந்தவர் எல்லாம் யமனது திருவடியை சேர்ந்து விடுவர் என்பதை வலியுறுத்துகிறது. அடுப்பை ஏன் அதுக்கு குறியீடாக வச்சான்னா, நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுறோம், ஏதோ ஒரு வகையில் நோய் நொடி வந்துடுது, யமனிடம் சென்று சேர்ந்து விடுகிறோம். இதுவும் நடக்குது. அங்கே நாம் என்னன்னா, அடுப்பு என்பது உணவை குறிக்கும். அங்கே சனீஸ்வரன் நீச்சமடைகிறான். எப்போ நீச்சமடைவான்? எல்லாருக்கும் அன்னதானம் செய்யும் பொழுது. ஒருவன் ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சனீஸ்வரன் அங்கே நீச்சமடைந்து விடுவான், கர்மா குறைந்து விடும். அப்போ இந்த கர்மாவை குறைக்கக்கூடிய வகையில், அதனால தான் அவனுக்கு என்ன பெயர்? அன்னதான பிரபுவே போற்றி. இப்ப அன்னதானம் பத்தி சொன்னீங்கல்ல, அப்ப அன்னதானம் செய்யற எல்லாருக்குமே அவங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்துடுமா? கட்டாயமா. எங்கே எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்மால் பசிப்பினியை தீர்க்க துவங்கிவிட்டோம் என்று சொன்னாலே அந்த நொடி முதல் வாழ்க்கையில் என்ன வளம் வேண்டுமோ, என்ன வரம் வேண்டுமோ அதை அந்த ஐயப்பன் அள்ளி தந்து விடுவான். கிள்ளி தர மாட்டாங்க ஐயா, அள்ளி தந்து விடுவான். எனவே எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. பக்திக்கு மட்டும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மனதினிலே அவன் இருக்க வேண்டும். அப்போது சபரிமலை ஐயப்பனுக்கு செல்லும்போது என்ன ட்ரெஸ்ஸை பார்க்குறோம்? கருப்பு ட்ரெஸ்ஸு, நீல ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறோம். சனீஸ்வரனின் தன்மை. அப்போது அங்கே செல்லும் பொழுது என்ன ஆகிறது? நமது கர்மவினை தீரப்போகிறது, கவலைகள் தீரப்போகிறது, வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்பது சேரப்போகிறது என்பதை சூட்சமமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே அந்த ஐயப்பன் அங்கே இருக்கின்றான். புலி மீது பவனி செய்கின்றான். புலி என்பது நமது சுவாசத்தை குறிக்கும், பரி என்பதும் சுவாசத்தை குறிக்கும்.
அப்போது இதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக பெரும் விஷயம் என்னவென்றால், யானையும் ஐயப்பனுக்கு வாகனம்தான். அப்பொழுது யானை என்பது குருவின் நிலையை சொல்லக்கூடியது. அந்த குரு என்பது பெண் யானையை குறித்தால் ரேவதி நட்சத்திரத்தை சொல்கிறோம், ஆண் யானையை சொன்னால் அபபரணி நட்சத்திரத்தை சொல்கிறோம். வாழ்க்கையிலே பெரும் நன்மைகளை தரக்கூடிய வழிபாடு சபரிமலை ஐயப்பன் வழிபாடு. மேலும் தற்பொழுது குரு அதிசாரமாக செல்லக்கூடிய நிலையில் அடுத்த வருஷத்தில் 3 கட்டத்தில் வருவார். மிதுனம், கடகம், சிம்மம். இதற்கு ஒரே பரிகாரம்னு கேட்டால் ஐயப்பனை மனதார வழிபடுவதுதான். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனதார கூறத் துவங்குங்கள். வாழ்க்கையில் இனி எல்லாம் நன்மையே. சிவசிவா. இப்ப வந்துட்டு சபரிமலைக்கு விரதம் இருக்கவங்க காலையில குளிர்ந்த நீர்ல குளிக்கிறாங்க, சாயந்தரம் குளிர்ந்த நீர்ல குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு இருவேளை உணவுன்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த விரத முறை எல்லாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யலாம்? நான் சொல்றேன், எளிமையாக இனிமையாக வீட்டிலே வழிபட்டால் போதும். உங்களால முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள், ஒரு தக்க குருவோடைய வழிகாட்டுதலுடன். இல்லையேல் நாம் அங்கே போயிட்டு வரவங்களுக்கு ஒரு தொல்லையாக இருக்கக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த கடினமான மலைகள் எல்லாம் இருக்கக்கூடியதுக்கு உங்கள் ஹெல்த் பர்மிட் பண்ணிச்சுன்னா எது சாத்தியமோ அதன் பெயர் தான் சாதனை என்று என் குருநாதர் சொல்லுவார். உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள். இல்லத்திலே அமர்ந்து சபரிமலை ஐயனின் பாடல்களை கேளுங்கள், அவரது பாடல்களை பாடுங்கள். நாத உபாசனை என்பது மிக மிக நன்மையானது. உங்களுக்கு பாட்டு பாட வருமோ இல்லையோ முயன்று பாருங்கள், கட்டாயம் பலனை தந்துவிடும். பெண்கள் இப்போ சபரிமலை சாஸ்தாவை வந்துட்டு வணங்கணும் பெண்கள் நினைச்சாங்கன்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும்? ஆமா, வீட்டுல ஜஸ்ட் ஒரு குழந்தைய போல இறைவனை வழிபட துவங்கிட்டா எந்த ரூல்ஸும் வேண்டாம். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு குழந்தை என்ற பாவனையில் வழிபட துவங்கி விட்டால் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க சீரியஸா நீங்க உங்க மனசுல அவரை ஒரு போர்ட்ரே பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு அச்சம் தான் வரும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே மழலையை போல ஐயப்பனை கற்பனை செய்யுங்கள் மனதினில். அப்படியே இருக்கான்ப்பா ஐயப்பன், குழந்தையா வரான்ப்பா, புலி மேல வரான்ப்பா, அப்படியே அந்த யோகப்பட்டாசனத்தில் இருக்கிறான், என்னை பார்த்து புன்னகைக்கிறான், வரத்தை தருகிறான், வளத்தை தருகிறான், நலத்தை தருகிறான்னா தந்துடுவான். இவ்வளவுதாங்க. சிவ சிவா. சொல்லுங்கம்மா. நன்றி. நன்றி.